ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு தகவல் பார்க்கலாம். என்ன தகவல் அப்படின்னா, இதில் வந்து நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது உலகில் மிக அதிக அளவு மழை பெறக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மேகாலயான்னு ஒரு மாநிலம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மேகாலயாவில் இருக்கக்கூடிய மௌசின்ராம் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் உலகத்திலேயே அதிக அளவில் வந்து மழைப்பொழிவு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகிது அப்படின்னா 1141 சென்டிமீட்டரில் சொல்கிறாங்க. 1141 சென்டிமீட்டர் பகுதி, ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த பகுதியில் வந்து மழைப்பொழிவு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மழையோட அளவு 1141 சென்டிமீட்டர். அதேமாதிரி தமிழ்நாட்டில் வந்து அதிகமான மழை எங்கே வந்து பெய்யுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சின்ன கல்லார், வால்பாறைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கல்லார் அப்படின்ற பகுதியில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான மழை பொழியக்கூடிய பகுதியாக வந்து அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமான மழைப்பொழிவுனா அது மௌசின்ராம் சொல்கிறாங்க. உலகத்துலேயும் அதுதான், இந்தியாவிலையும் அதுதான், ஓகேவா? அதே மாதிரி எங்கே வந்து ரொம்ப கம்மியான மழைப்பொழிவு இருக்குன்னா ஜெய்சால்மர் அப்படின்ற ஒரு பகுதி. அந்த ஜெய்சால்மருங்கிற பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. வேறு என்ன கூடுதல் தகவல் பார்க்கலாம் அப்படின்னா, அதே மாதிரி உலகில் அதிகமாக மழை பெறக்கூடிய பாலைவனம் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாலைவனம்னு கேட்டாலும் மௌசின்ராம் தான் சொல்கிறாங்க. ஏன், என்ன ரீசன் அப்படின்னா, அதிகமான மழைப்பொழிவு அங்கே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதி, இப்போ நம்ம டெல்டா பக்கம்லாம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ மழைப்பொழிவு இருந்தாலும் அது வந்து பூமியில் தாங்கக்கூடிய வலிமை வந்து பூமியில் அந்த மண், நிலம் இதெல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் மௌசின்ராம் பகுதியில் வந்து பார்த்தோம்னா நிலம் வந்து சுண்ணாம்பு பகுதி அப்படின்ற சுண்ணாம்பு பாறைகளால் மேக்ஸிமம் அந்த சுண்ணாம்பு பாறை தான் கவர் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் தண்ணி வந்து அதிகமாக இழுத்துக்காதான், ஓகேவா? அதிகமான தண்ணி வந்து பூமிக்கு ஊடுருவி போகிறது கிடையாது. எங்கே போகுது அப்படின்னா நேராக கடலில் தான் போய் கலந்துருது. ஏன் அவ்வளவு சொல்லணும் அப்படின்னா, இன்னொன்று மௌசின்ராமில் மழைப்பொழிவு அந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்குமா. எப்படி அப்படின்னா, அதிகமான வறட்சியும் வந்து அங்கே தண்ணினால் ஏற்படுது அப்படின்றதையும் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமான தகவல், ஏன்னா வந்து அது 11th இருக்கக்கூடிய பாக்ஸ் டேட்டா, ஓகேவா? அதுமாரி என்ன டேட்டா அப்படின்னா, மௌசின்ராமில் அதிக மழை பொழியுது, அதிக மழை பொழியக்கூடிய பாலைவனம்னு கேட்டாலும் மௌசின்ராம் தான். தமிழ்நாட்டில் கேட்டால் சின்ன கல்லாறு. எங்கே மழைப்பொழிவு கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஜெய்சால்மர், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதி. எவ்வளவு மழைப்பொழிவு மௌசின்ராமில் இருக்குது அப்படின்னா 1141. அப்படி படிக்காதீங்க, 1141 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான தகவல். தேங்க்யூ.